மறக்க முடியாத வரலாற்று நாளாக இந்த புத்தாண்டிலே இந்த நாள் இடம்பெற்றிருக்கிறது. ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் இனிமேல் கிடையாது, யாருக்கும் ஓய்வூதியமே கிடைக்காது என்று பலர் சொல்லிக் கொண்டிருந்த சூழலில் இந்திய ஒன்றியங்களிலேயே தனித்துவமான தனக்கென்று ஒரு தனி பாணியை வைத்துக் கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஓய்வூதியத்தை நான் வழங்குகிறேன் என்று அதற்காக ஒரு குழுவினை, ஒரு அற்புதமான குழுவினை, 3 அமைச்சர்கள் அடங்கிய குழு, பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள், நிதித்துறை அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், இவர்கள் 3 பேரும் ஆசிரியர் அரசு ஊழியருடைய பிரதிநிதிகள் போல எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை உள்வாங்கி பல்வேறு நிதி சுமைகள் இருக்குது என்று அதிகாரிகள் சொன்னாலும் கூட ஆசிரியர் அரசு ஊழியர்கள் என்று சொன்னாலே அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் திமுக ஆட்சியில்தான் நிறைவேறியது என்பது வரலாறு. அதை நாங்கள் தொடர வேண்டும், அவர்கள் எங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் இதற்கான முன்னெடுப்பை எடுத்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எங்கள் அமைப்பை பொறுத்தவரை, தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தை பொறுத்தவரை, நாங்கள் எல்லாம் தொகுப்பூதியத்தில் 2004 4000, 4500, 3000 என்று பணியில் சேர்ந்தோம். 53,000 ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் அப்போ எதிர்கட்சி தலைவராக அந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து முறையிட்டோம். அவரு நான் ஆட்சிக்கு வந்தால் காலமுறை ஊதியம் கொடுக்குறேன்னு சொல்லி அப்போ 5 ஆண்டுகள் ஆசிரியர் பணிக்கு வந்தாலே தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் என்பது ஆணை. அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்த தொகுப்பூதிய நியமனங்களில் ஆசிரியர் ரத்து அந்த அரசாணை உடைத்தெறிந்து எங்களுக்கெல்லாம் காலமுறை ஊதியத்தை கொடுத்தார். அது 2006. இன்னைக்கு அவருடைய புதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வழி நின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளத்தோடு 6.5 லட்சம் பென்ஷன் இல்லாதவருடைய குடும்பங்களை கருத்தில் உள்வாங்கி இன்றைக்கு 2006 அவங்க அப்பா 2026 ஓய்வூதியத்தை எங்களுக்கு மீட்டு கொடுத்து ஓய்வூதியத்தை எங்களுக்கு அளித்திருக்கிறார். இன்றைக்கு கோடான கோடி மக்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆசிரியர் அரசு ஊழியர் இனம் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறது. முடியாது என்பதை மீண்டும் ஒருவரை முடியும் என்று நிரூபித்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்றைக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கமும் சரி, நாங்கள் இருக்கிற ஜாக்டோஜியோ பேரமைப்பும் சரி, என்றைக்கும் நன்றியோடு இருப்போம். எங்களுடைய பிரதிநிதிகள் ஏற்கனவே உங்களிடம் பேசியிருக்கிறார்கள், ஜாக்டோஜியோ நிலைப்பாடை தெரிவித்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு பென்ஷன் இல்லாத, நான் ஒரு சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர், பென்ஷன் இல்லாத நான் தான் முதல்ல சிபிஎஸ் இருக்கிறேன். என்னோட ஆதங்கம் உங்களுக்கு தெரியும். நானிலிருந்து என் மனைவிலிருந்து என் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பென்ஷன் இல்லாதவர்கள். இன்றைக்கு எங்கள் சங்கம் தொகுப்பூதியத்தை ஒழித்ததற்காக கலைஞரை எவ்வாறு கொண்டாடி கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு ஒருபடி மேலே சென்று வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எஞ்சிய ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் இவர்தான் செய்வார், இவரால் தான் செய்ய முடியும், அதையும் இவர் கவனத்திற்கு கொண்டு செல்வோம், நிச்சயம் செய்து தருவார். இவரை விட்டால் தமிழ்நாட்டில் வேறு யாரும் அரசு ஊழியர் ஆசிரியர்களை பாதுகாக்க முடியாது. மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் இதற்காக உழைத்த அதிகாரிகளுக்கும் ஜாக்டோஜியோ பேரமைப்புக்கும் ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசு இயக்கங்கள் இதற்காக ஏன்னா பென்ஷன் இல்லாதனோட நன்றி அத்தனை பேருக்கும், இதற்காக குரல் கூட அத்தனை பேருக்கும், ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றியை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம், மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் செய்தி தொடர்பாளர், ஜாக்டோஜியோ.